இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது திமுக அரசு. மிகப்பெரிய பரபரப்பை இது இந்தியா முழுக்க எழுப்பியிருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய முடிவு செல்லாது என அறிவிக்க வேண்டும். மிக குறிப்பாக நீட் மசோதாவில் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் வாய்ட் அப்படின்னு அறிவிக்கணும் என்பதாக கேட்டு பல்வேறு விதமான பரபரப்பு வாதங்களை முன்வைத்து ஒரு அஃபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் என அடுத்தது 24ஆம் தேதிகளுக்குள் ரிட்டையர் ஆவதற்கு இன்னும் சரியாக ஒரு வாரத்தில் ரிட்டையர் ஆகக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் இது எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது, இந்த வழக்கினுடைய பின்னணி, இவற்றை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. குடியரசுத் தலைவருடைய முடிவே செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு ஒரு மாநில அரசு வழக்கு போடுவதா, இது எப்படி சரியாக இருக்கும் என்று பலவிதமான வாதங்களை பலரும் முன்வைக்கிறார்கள். தேசிய அளவிலேயே பேசுபொருளாக அதுதான் மாறி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நீட் மசோதா நமக்கு தெரியும். இந்த நீட் விலக்குக்காக ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் விலக்குக்கான மசோதா கொண்டு வரப்பட்டது. அது அங்கே போச்சு. மத்திய அரசு திருப்பி அனுப்பியதையே அவங்க வெளியில் சொல்லாமல் வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற விவகாரம் எல்லாம் பெரிய அளவுக்கு அப்போ சர்ச்சையை கிளப்பியது. அதிமுகவின் மீது பொலிட்டிக்கலாக மிக அதிகமான விமர்சனங்களும் இந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு திமுக அரசு வந்த பிறகு KK ராஜன் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி ஒரு பில்லை டிராஃப்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது நீண்ட நாட்களாக நம்முடைய கவர்னர்கிட்டே இருந்தது. கவர்னர் உச்சநீதிமன்றத்தில் கவர்னருக்கு மீதான வழக்குகள் அடுத்தடுத்து போட்ட கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், சில மசோதாக்களை கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார், சில மசோதாக்களை போடாமலே வச்சுட்டாரு, ஒரு சிலதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார். நீட் மசோதா அப்படி தான் குடியரசுத் தலைவருக்கு போச்சு. ஏறத்தாழ 1400 நாட்களுக்கு பிறகு அந்த மசோதா திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் வைத்திருந்தது அப்படிங்கிறது மிக நீண்ட காலம் அதை கொண்டு போனதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அதை சேலஞ்ச் பண்ணி அது அரசமைப்பு சட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸை தாண்டி செயல்பட்டு இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இப்போ வழக்கு. லைவ்லாவில் பார்க்குறோம். தமிழ்நாடு மூவ் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் பிரசிடென்ட் வித் ஹோல்டிங் அசன்ட் டு நீட் எக்ஸம்ஷன் பில் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது. நீட் விலக்கு மசோதாவுக்கு பிரசிடென்ட் அந்த ஒப்புதல் அளிக்காமல் வித்ஹோல்டு பண்ணது என்பதை சேலஞ்ச் பண்ணி அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். பில்லினுடைய பெயரை பார்க்கும்போது தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பில் 2021 அப்படிங்கிற பில்லாக தான் அது கொண்டு வந்தது. 12வது மதிப்பெண்ணை வச்சு சயின்டிஃபிக்காக அதை நாங்கள் நார்மலைஸ் பண்ணி அதற்கு பிறகு நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிறதாக அவர்களுடைய அந்த பில்லினுடைய சாரமாக இருக்கிறது. கவர்னர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த மசோதா என்பது அதை வித்தல்டு பண்ணிட்டாங்க குடியரசுத் தலைவர் என்பதை மார்ச் 4, 2025 அதிகாரப்பூர்வமாக கவர்னர் தரப்பிலிருந்து அரசுக்கு கம்யூனிகேட் பண்ணப்படுது. ஏன்னா டேரக்டாக பிரசிடென்ட் இங்கே அனுப்ப மாட்டாங்க, தமிழ்நாடு அரசு கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் அதை செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்பினார். ஸோ அங்கே குடியரசுத் தலைவர் மாளிகையில் அந்த டேட் பார்க்கும்போது பிப்ரவரி மாதம், இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி 27ஆம் தேதி வாக்கில் 25 to 27 அதில் ஒரு முடிவை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மசோதா வித்தல்டு அப்படின்னு திரும்ப அனுப்புகிறாங்க. அந்த மசோதா இங்கே வருது. அது தொடர்பான கம்யூனிகேஷன் மசோதா கிடையாது. கவர்னர் மாளிகை கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக மார்ச் 4ஆம் தேதி ஒரு வாரத்துக்குள்ளே அதை தெளிவுபடுத்திடுறாங்க. மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, இந்த நடவடிக்கை என்பது பேட்டன்ட்லி அன்கான்ஸ்டிடியூஷனல், இது அடிப்படையிலேயே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. அதை விட மிக முக்கியமாக சீரியஸ் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த அதிகார பகிர்வுகள், அது சார்ந்த விஷயங்கள், கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை மீறி இருக்கிறது, விதிமீறலாக அரசமைப்பு சட்ட மீறலாகவே இருக்கிறது. குறிப்பாக சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்குமான உறவுகள் சார்ந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகார பகிர்வில் இருக்கக்கூடியதற்கான வயலேஷன் அப்படின்னு இப்போ இதை குற்றச்சாட்டாக வைத்து அதில் பல செக்ஷன்ஸை கோட் பண்ணி மனுவை தாக்கல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா வெறுமனே திமுக இல்லை. இந்த சூட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 133 படி அவங்க கொண்டு போகிறாங்க. ஏன்னா குறிப்பிடுறாங்க பிரசிடென்ட் வித்தல்டு பண்ணியிருக்கிறாங்க, மெக்கானிக்கலி மத்திய அரசு சொன்னதன் அடிப்படையில் வித்தல்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எதற்காக அந்த மசோதாவை வித்தல்டு பண்ணாங்க என்று அவர் எந்த விதமான காரணங்களையும் குறிப்பிடவில்லை. மோடி கவர்மெண்ட் நிறுத்த சொல்லிச்சு. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட், எனி யூனியன் கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர், மத்திய அரசு சொல்லியிருக்கிறது அதை அப்படியே அவங்க எய்ட் அண்ட் அட்வைஸில் நாங்கள் செய்கிறோங்கிற இடத்திலிருந்து பிரசிடென்ட் அதை செய்யலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்க குறிப்பிட்றாங்க. ஆக மொத்தம் அது சிக்கல் இல்லை, எய்ட் அண்ட் அட்வைஸில் தான் செயல்படணும், அதை திமுக சேலஞ்ச் பண்ணலை. ஆனால் எந்த காரணங்களும் தெரிவிக்கப்படாதது என்கிற இடத்தில் அந்த ரீசன்ஸை குறிப்பிடணும். தமிழ்நாடு என்ன குறிப்பிடுறாங்க, இது ஏற்கனவே ஒவ்வொரு டீட்டெயில்டு ரிப்ளைஸ் மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஆயுஷ் 3 துறைகள் நீங்கள் எடுத்துக்கணும். அங்கே பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறை, அதே போல் கல்வித்துறை,
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி, ஏன்னா அதுவும் இருக்காங்க. அவங்க ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் மிக்ஸ் ஆன அந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதுவும் உங்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனுக்குள்ளே நமக்கு வந்து மாடர்ன் மெடிசன் இல்லாமல் இருக்கக்கூடிய இங்கே ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் அப்படிங்கிற வகையில் அவங்க சில குவரிஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சந்தேகமாக 3 துறைகள் எழுப்பி எல்லாவற்றிற்கும் தெளிவான விளக்கத்தை இந்த மசோதா குறித்து நாங்கள் கொடுத்த பிறகும் இந்த மசோதாவை நிறுத்தி வைத்திருப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. நிறுத்தி வைப்பது பெரிய சிக்கல் அல்ல, அது குறித்து விளக்கமே இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மசோதாவை ஏன் நிறுத்துறீங்க, எந்த காரணத்தையும் தெரிவிக்காமல் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி இல்லை இந்த காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு திரும்ப அதே காரணத்தை அந்த மசோதாவை நாங்கள் கொண்டு வருவோம். அப்போ எந்த காரணம்னே சொல்லலைன்னா நீங்களாக கண்டுபிடிச்சிக்கோங்கிறது எப்படி வந்து ஒரு கவர்னன்ஸை நடத்த முடியும் என்கிற இடத்துலேருந்து அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு வித்ஹோல்டிங் ஆஃப் அசன்ட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் ஆர்டிகல் 201 மசோதாக்களுக்கான ஒப்புதல் அளிக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட பிரிவு 201 இது வந்து தவறாக அந்த ஆர்டிக்கலை மீறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஆர்டிக்கல் 254 சப்செக்ஷன் 2 254(2) அடிப்படையில் அந்த பணிகளையே இது வந்து சீர்குலைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே போல் மாநில அரசுகளுக்கு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற இடத்துல இப்போ ஒத்திசை நம்ம சொல்லுவோம் ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநிலங்களும் சட்டம் இயற்றலாம் என்கிற அந்த அதிகாரத்தை இது கேள்விக்குள்ளாக்குகிறது. அதை வந்து டெஸ்ட்ராய் அடித்து தகர்க்கிறது அடிமட்டத்தையேங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேட்டுக்கு பிரசிடெண்ட்டுக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அதற்கு பிறகு சட்டம் இயற்ற முடியுங்கிறத அவங்க காலி பண்ணுறாங்க. வித்ஹோல்டு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனலி எதற்காக இருக்கிறது? The state contended if such withholding is upheld, the constitutional amendment available to state to enact law that differ from union legislation will become meaningless. ரொம்ப முக்கியமானது. இதை சரி என்று இப்படியே அனுமதிக்க முடியும் என்று சொன்னால் ஒத்திசைவு பட்டியலில் இருப்பதில் சட்டம் இயற்றக்கூடிய மாநிலங்களின் அதிகாரத்தை கம்ப்ளீட்டாக பறிக்கிறீங்க. அப்போ வெறும் ஸ்டேட் லிஸ்ட்டில் மட்டும்தான் ஸ்டேட் சட்டம் இயற்ற முடியும், சென்ட்ரல் லிஸ்ட்டும் கன்கரண்ட் லிஸ்ட்டும் மொத்தமாக மத்திய அரசு கைக்கு போயிடுங்கிறதாக அது சொல்லப்படுவதாக மாறுகிறது என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைக்கிறார்கள். ரொம்ப கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையும் ஏகே ராஜன் கமிட்டியில் இருந்து தான் நீட்டினுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கிறது மாநிலத்தில் அப்படிங்கிறத வச்சு அதன் அடிப்படையில் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, 80,000க்கும் மேற்பட்ட ரெஸ்பான்ஸை வாங்குகிறாங்க, கருத்துக்களை வாங்கி அதற்கு பிறகு நீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு கிராமப்புற சமூக ரீதியிலாக அதே போல் பொருளாதார ரீதியிலாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியிலான பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மாணவர்களுக்கு அதே போல் தமிழ் வழி கல்வியில் பயிலக்கூடியவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. அவர்களுக்கு அதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட குறைந்தபட்ச வாய்ப்புகளுக்கு கூட உறுதி செய்ய முடியாத வகையில் நீட் இருக்கிறது அப்படின்னு ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்த ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டினுடைய பேஸாக வச்சு தான் அவங்க கொண்டு வராங்க. அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அதே போல் யாருக்கு பல ஆண்டுகள் ப்ரைவேட்டில் கோச்சிங்க்கு போக முடியுமோ திரும்ப திரும்ப தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு உடையவர்கள், வேறு எந்த கோர்ஸுமே சேராமல் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க முடிகிறவர்கள், இவர்களுக்கு தான் அட்மிஷன் போகிறது. அப்போ நீங்கள் கோர்ஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஹெஃப்டி அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு பெரிய அளவுக்கான பெரும் பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணி கோச்சிங்க்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது லெவல் பிளேயிங் ஃபீல்டா, சம வாய்ப்பா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஏகே ராஜன் கமிட்டியிலிருந்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டேட் என்ன சொல்கிறாங்க, இதை இப்படிலாம் பார்க்கும்போது ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15 சப்செக்ஷன் 4 முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே அதை எதிரானதாக நீட் போய் நிற்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாடு அரசு அதை நகர்த்துறாங்க. அதே போல் எக்ஸ்பென்சிவ் கோச்சிங் இண்டஸ்ட்ரி வளர்வது அப்படிங்கிறதும் தொடர்ந்து கொஷின் பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கிறது கிரெடிபிலிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் இது எல்லாவற்றையுமே அவர்கள் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. அதே போல் மெரிட் இன் மெடிக்கல் அட்மிஷனை வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடு நிறுத்திவிட முடியாது. இந்த ஒரு எக்ஸாம் இருந்தால் தான் அறிவு இருக்குங்கிறது இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு தகுதியானதுங்கிறதே சிக்கலானது என்று சொல்லி சில உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் கோட் பண்ணுறாங்க. பிரதீப் ஜெயின், நெயில் அவ்ரிலோ நியூன்ஸ் அப்படிங்கிற அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கோட் பண்ணுறாங்க, அவர்களுடைய வழக்கில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் வரும்போது மெரிட் அப்படிங்கிறது சோஷியல் கமிட்மெண்ட் வரணும். சமூகத்திற்கு அவர்கள் எப்படி நான் வந்து என்னுடைய பணிகளை சேவைகளை செய்ய போகிறேன் அப்படிங்கிற வகையில் சமூகத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய தொடர்புகள், இந்த சமூகத்துக்கான அர்ப்பணிப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் அடுத்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு, ப்ராடர் கண்டெக்ஸ்டில் தான் அவங்க படிக்கிறதுங்கிறது வெறும் மெடிக்கல்
எக்ஸாமினேஷனுக்கான புக்ஸ் மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்த சில விர்ச்சுவஸ் பண்புகள் இதெல்லாமும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. கூடுதலாக தொடர்ந்து தமிழ்நாடு என்பது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, மருத்துவ கல்வி அப்படிங்கிறது பெருமளவிற்கு 12ஆம் வகுப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மதிப்பெண் அடிப்படையில் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 2007 கொண்டு வந்ததன் அடிப்படையில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையை கலைஞர் அவர்கள் ரிமூவ் பண்ண அந்த காலகட்டம். அதற்கு பிறகு மிகச்சிறப்பான மருத்துவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத அஃபர்ம் பண்ணுறாங்க அங்கே நீதிமன்றத்தில். எனவே பிரசிடெண்ட் இந்த இடத்துல கான்ட்ராடிக்டடாக 2007 லாக்கும் அப்போ பிரசிடெண்ட் கொடுத்தது அப்படிங்கிறது ரெண்டுமே இது சம்மந்தப்பட்டது தான். இது அட்மிஷன் இன்ட்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்ல அட்மிஷன் இன்ட்டு ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரொம்ப குறிப்பாக இந்த இடத்துல இதுதான் அப்படின்னும் போது அந்த இடத்துல அப்போ அன்னைக்கு குறிப்பிட்றாங்க ஸ்டேட்டினுடைய கான்ஸ்டியூஷனல் டியூட்டியாக ஆர்டிகல் 47ங்கிறது பப்ளிக் ஹெல்த் சார்ந்ததை மாநில அரசுகளுடைய விஷயமாக மாற்றும் போது அதில் எங்களுக்கு கால் இருக்குது என்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைத்து இந்த பெட்டிஷனை அவங்க கொண்டு வராங்க. இதே போல் கடந்த காலத்தில் மத்திய அரசு அதற்கு மாறான பல மாநிலங்கள் இயற்றிய சட்டங்கள் அதற்கு எப்படியெல்லாம் ஒப்புதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பட்டியல் எடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கான அந்த எக்ஸம்ஷன் வாங்கினது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்தது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி போய் அதை பெற்று வந்தார். இன்றைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் அவர் ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அண்ட் மற்ற லேபர் லா குஜராத்தில் இயற்றப்பட்ட மத்திய அரசு அன்றைக்கு கொண்டு வந்த லேபர் சட்டங்களை தாண்டி குஜராத்தில் வேற ஒரு சட்டங்கள் அப்படிங்கிறத அவங்க எக்ஸாமிஷன் கொண்டு வரும்போது அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. இங்கே ஜல்லிக்கட்டு இந்தியா முழுக்க ஒரு சட்டம்னா தமிழ்நாடுக்கு வேலைன்னு நம்ம வாங்குகிறோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மற்ற பல விஷயங்கள் இருக்குது. 69% ஒரு ஷெட்யூல் ப்ரொடெக்ஷன் அஃப்கோர்ஸ் அது சேலஞ்ச் பண்ண மட்டும் இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கிறது. அது வேறு விதம்னாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கான சட்டத்தை 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கொண்டு வந்தது இருக்கு இல்லையா, இன்றைக்கி வரைக்கும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் அவங்க போடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறோம். அப்போ அப்படியான எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது குஜராத், அஸ்ஸாம், ஒடிஷா அந்த 3 மாநிலங்கள் கொண்டு வந்த வெவ்வேறு விதமான லேபர் சட்டங்களுக்கான விலக்குகளை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு மட்டும் இதை கொடுக்காமல் இருப்பது ஏற்கனவே இத்தனை விதமான முன்னுதாரணங்கள் இருக்கும்போது இல்லை என்று சொல்வது என்பது ஆர்பிட்டரி, எந்த விதமான லாஜிக்குக்கும் உட்பட்டதாக இல்லை, டிஸ்கிரிமினேட்டரி, மாநில அரசை பாகுபடுத்தி பார்த்து அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகுபாடு காட்டுவதாக இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவம் என்கிற அந்த அதனுடைய அந்த ஐடியாவுக்கு அதனுடைய வேல்யூஸ்க்கு எதிரானதாக போகிறது என்பதாக சொல்லி உடனடியாக கவர்னர் அதோட ஆக்ஷனை வித்தெல்ட் என்று சொல்லக்கூடியதை அன்கான்ஸ்டிடியூஷனலி டிக்ளேர் பண்ணணும், அதை ஓரம் எடுத்து வைக்கணும். அதை விட முக்கியமாக திரும்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இமீடியட்டாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வராங்க. 254 சப்செக்ஷன் 2 வந்து அது சரியான இது இல்லை என்று சொல்லி டிக்ளரேஷன் த பில் இஸ் டீம்டு டு ஹேவ் அசன்டட் அப்படின்னு குறிப்பிடணும்னு கேட்குறாங்க. அல்லது இது ரொம்ப முக்கியமானது, திரும்ப கொண்டு போய் மத்திய அரசை அதை கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சைன் வாங்கினாலும் ஓகே, அல்லது நீதிமன்றமே எங்களுக்கு இந்த கவர்னர் 10 பில் கையெழுத்தே போடாமல் கையெழுத்து போடப்பட்டதாக கருதப்படும்னு ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி குடியரசுத் தலைவர் கையெழுத்தே இல்லாமல் மசோதாவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் கையெழுத்து இடப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு நீங்கள் போடுறதுனால எங்களுக்கு சிக்கல் இல்லை, ஆனால் இதை கிளியர் பண்ணி கொடுங்கன்னு அவங்க உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் பிப்ரவரியில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது நீங்கள் டைம் எடுத்து ஏன் நவம்பர் வரைக்கும் வச்சிங்க என்று கேட்டால் அதற்கான பதில் ஆப்வியஸ்லி என்ன, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் சிக்கல் இருந்தது. ஏன்னா அதற்கு பிறகு ஏறத்தாழ மார்ச் மாதம் 4ஆம் தேதி கவர்னர் மாளிகை ராஜ்பவன்லேருந்து திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மார்ச் நடுதான் 3ஆவது மாதம், ஏறத்தாழ நீங்கள் ஒரு 8 மாதம் அப்படிங்கிற இடம் இருக்கிறது. இந்த 8 மாத காலத்தை என்ன ஏன் தாமதம்னு அஃப்கோர்ஸ் எதிர்கட்சிகளோ இல்லை மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸோ கேட்குறாங்கன்னா அதற்கு அரசு நிர்வாக ரீதியிலாக என்ன சிக்கல் இருந்துச்சுன்னு பதிவு பண்ணட்டும். பட் இது ஒரு முக்கியமான இதாக இருக்கிறது. இதை எடுப்பதற்கு முன்பாக ஒருவேளை இதை லிஸ்ட் பண்ணி எடுத்தாலும் இன்னும் 5 நீதிபதிகளுடைய அரசியல் சாசன அமர்வு பிரசிடென்ட்டினுடைய கேள்விகளுக்கு பதில் வராமல் இருக்கிறது. இது வந்த பிறகு இதை எடுக்கலான்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே சிஜே பிஆர் கவாய் 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வில் பிரசிடென்ஷியல் கேள்விகளுக்கான அந்த 10 ரெஃபரன்ஸ்க்கான பதில் கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்து பல விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமான குரூஷியலான காலகட்டத்தில் ஒரு சட்ட போராட்டத்தை எடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதனுடைய ஃபர்தர் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து அதனுடைய வாத பிரதிவாதங்கள் குறித்தெல்லாம் விரிவாக அடுத்தடுத்த சூழலில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.